அழகான கடலால் சூழப்பட்ட இலங்கை என்ற தீவில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பேரரசு இருந்தது. அந்த பேரரசின் அரசனாக இருந்தவன் தான் ராவணன். 10 தலைகள் கொண்ட வீரன் என்று அனைவராலும் அறியப்பட்ட அவன் சாதாரண மனிதன் அல்ல, மிகுந்த அறிவும் வலிமையும் மந்திர சக்தியும் கொண்டவன். ராவணன் சிறுவயதிலிருந்தே மிகவும் புத்திசாலி. வேதங்கள், இசை, யுத்தக்கலை, மந்திரங்கள் என பல விஷயங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தான். அவன் சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தனாக இருந்தான். தினமும் கடுமையான தவம் செய்து இறைவனை மனதில் நினைத்து வாழ்ந்தான். அவன் செய்த தவம் மிகவும் சக்தி வாய்ந்தது. பல ஆண்டுகள் உணவு இல்லாமல் மழையிலும் வெயிலிலும் அமர்ந்து தவம் செய்தான். அவன் பக்தியை கண்டு சிவபெருமான் மகிழ்ந்தார். பல அரிய வரங்களையும் ஆயுதங்களையும் ராவணனுக்கு அளித்தார். அதனால் ராவணன் இன்னும் வலிமை பெற்றான். காலம் சென்றது. ராவணன் இலங்கையை உலகிலேயே அழகான நாடாக மாற்றினான். தங்க அரண்மனைகள், உயர்ந்த கோபுரங்கள், பெரிய தோட்டங்கள் என இலங்கை பிரகாசித்தது. மக்கள் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்தனர். கடலோரத்தில் நின்ற இலங்கை நகரம் இரவில் நட்சத்திரங்களைப் போல ஒளிர்ந்தது. ஆனால் அதிகமான சக்தி சில நேரங்களில் மனிதனை அகங்காரமாக மாற்றிவிடும். அதுபோல ராவணனின் மனதிலும் பெருமை வளர ஆரம்பித்தது. உலகில் தன்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்று நினைக்க தொடங்கினான். பல அரசர்களை வென்று தனது வீரத்தை காட்டினான். ஒரு நாள் தனது புஷ்பக விமானத்தில் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருந்தான். ராவணன் மலைகள், காடுகள், நதிகள் அனைத்தையும் பார்த்து மகிழ்ந்தான். அவனின் சக்தியை பார்த்து பலரும் பயந்தனர். அந்த காலத்தில் அயோத்தியில் ஸ்ரீராமர் வாழ்ந்து வந்தார். தர்மத்தை காக்க வந்த வீரர் அவர். ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணன் காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த போது ராவணனின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடந்தது. ஒரு நாள் சீதையின் அழகையும் நற்குணத்தையும் பற்றி ராவணன் அறிந்தான். அவளை இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை அவனுள் உருவானது. அந்த ஆசை மெதுவாக அவனின் அறிவை மறைக்க தொடங்கியது. ஒரு தந்திரமான திட்டத்தின் மூலம் சீதையை காட்டிலிருந்து கடத்தி இலங்கைக்கு கொண்டு சென்றான். ஆனால் அவளை எப்போதும் மரியாதையுடன் வைத்தான். அசோகவனத்தில் பாதுகாப்பாக இருக்க ஏற்பாடு செய்தான். இருப்பினும் இந்த செயல் தர்மத்துக்கு எதிரானதே. சீதையை தேடி ராமர் பல காடுகளையும் மலைகளையும் கடந்தார். அந்த பயணத்தில் அவருக்கு அனுமன் என்ற மகாவீரன் உதவியாக இருந்தார். அனுமன் கடலை தாண்டி இலங்கைக்கு சென்றார். அங்கே ராவணனின் பெரிய அரண்மனைகள், வீரர்கள் மற்றும் செல்வங்களை பார்த்தார். இலங்கை நகரம் முழுவதும் அதிசயங்களால் நிரம்பி இருந்தது. ஆனால் அந்த அழகின் பின்னால் ஒரு பெரிய போரின் நிழல் மெதுவாக உருவாகி கொண்டிருந்தது. பின்னர் ராமர் மற்றும் வானர சேனை கடலுக்கு மேல் பெரிய பாலம் கட்டினர். அந்த பாலம் மூலம் இலங்கைக்கு சென்றனர். கடற்கரையில் அலைகள் மோத வீரர்கள் அனைவரும் போருக்கு தயாரானார்கள். இலங்கையில் மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பமானது. வானத்தில் அம்புகள் பறந்தன, மலைகள் அதிர்ந்தன. ராவணனின் வீரர்களும் ராமரின் சேனையும் பல நாட்கள் போரிட்டனர். ராவணன் மிக வலிமையான போராளி. அவன் பல மந்திர ஆயுதங்களை பயன்படுத்தினான். அவனின் 10 தலைகள், 20 கரங்கள், தீ போல எரியும் கண்கள் எல்லோரையும் அச்சப்படுத்தின. ஆனால் ராமர் அமைதியாகவும் தர்மத்தின் பாதையிலும் போரிட்டார். இறுதியில் மிகப்பெரிய போரின் முடிவில் ராவணன் வீழ்ந்தான். ராவணன் இறந்தபோது கூட அவனின் அறிவையும் பக்தியையும் பலர் நினைத்தனர். அவன் ஒரு பெரிய வீரன். ஆனால் அகங்காரம் மற்றும் தவறான ஆசை அவனை அழிவின் பாதைக்கு கொண்டு சென்றது. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறது. அறிவும் சக்தியும் இருந்தாலும் நல்ல மனமும் பணிவும் மிகவும் முக்கியம். தர்மத்தை விட்டு விலகினால் மிக பெரியவர்களும் வீழலாம். இன்றும் ராவணனின் கதை இந்தியாவின் பல இடங்களில் பேசப்படுகிறது. சிலர் அவனை வல்லமையான அரசனாக நினைக்கிறார்கள். சிலர் அவனை அகங்காரத்தின் உதாரணமாக பார்க்கிறார்கள். ஆனால் அனைவரும் ஒப்புக்கொள்ளும் ஒரு உண்மை என்னவென்றால், ராவணன் இந்திய இதிகாசங்களில் மறக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த கதாபாத்திரம். இவ்வாறு இலங்கையின் வல்லமையான அரசன் ராவணனின் கதை பல தலைமுறைகளாக மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.